Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல ready to occupy statusல சேலுக்கு அவைலபிளா இருக்க 3 BHK duplex house பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில தான் லொகேட் ஆயிருக்கு. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர்ல மாடம்பாக்கம்ன்ற பிளேஸ்ல தான் நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது தான் நேசம் பில்டர்ஸ் பிரசன்ஸ் 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல 2 வீடு ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸ்ல சேலுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த 2 வீட்டோட ஸ்பெசிஃபிகேஷனுமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. சோ இந்த 2 வீட்ல ஒரு வீட்டை மட்டும் கம்ப்ளீட்டா பாத்திரலாம். இந்த 2 வீட்ல ஒரு வீடு பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் இந்த ஹவுஸை வாங்க வரவங்க கார்னர் பிளாட் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த வீட்டை நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரான டிசைன்ல இருக்கு. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் கேட் பாத்தீங்கன்னா ஹெவியான கிரில்ல கொடுத்திருக்காங்க. இந்த பிளாட்டோட பவுண்டரியில ஃபுல்லாவே காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ரோட்ல இருந்து கார் பார்க்கிங் ரீச் பண்றதுக்கு கான்கிரீட் ரேம்ப் இருக்கு. இந்த கார் பார்க்கிங்கோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 11 into 18 ஃபீட்ல ஒரு பெரிய கவர்டு கார் பார்க்கிங்கா இருக்கு. ஃப்ரண்ட்ல இந்த சைடுல பாத்தீங்கன்னா கார்டனுக்காக ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா 2.5 ஃபீட்டுக்கு செட் பேக் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். இதுல டியூப்ளெக்ஸ் டைப்ல 1250 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணிருக்காங்க. இது ஒரு நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் ஹவுஸ். மெயின் என்ட்ரன்ஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. மெயின் டோர் ஃப்ரேம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல டிசைன்ல டீக் வுட்ல இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கம் டைனிங் இருக்கு. இந்த ஹால் கம் டைனிங்கோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10 into 19 ஃபீட்டா இருக்கு. இந்த வீட்டோட இன்டீரியர் வால்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வால் டைல்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க. செயின்ட் கோபைன் பிராண்ட் டைல் பாண்ட் அடிசிவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த வால் டைல்ஸ்லாம் பேஸ் பண்ணிருக்கிறதால 40+ இயர்ஸ் எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காதுன்னு பில்டர் சைட்ல இருந்து நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2x4 வெட்ரிஃபைட் டைல் லே பண்ணிருக்காங்க. டிவி யூனிட்லாம் பாத்தீங்கன்னா கன்சோல் டேபிளோடயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளஸ் டெக்கரேட்டிவ் லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த வீட்டோட சீலிங் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிசர்ச்ட் லைட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சனை பாத்துறலாம். இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் பாத்தீங்கன்னா எல் ஷேப்ல கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க ஷெல்ஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. கிராசரிஸ் அண்ட் கிச்சன் வெசல் ஸ்டோரேஜ்க்கு இங்க ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபர்னிஷ்டா இருக்கு. இந்த கிச்சனுக்கு லேப்டுமே அவைலபிளா இருக்கு. வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு பெரிய விண்டோ பிளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. இந்த கிச்சனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8 into 10.4 ஃபீட்டா இருக்கு. ஓவராலா இது ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனா இருக்கு. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி இங்க ஒரு வாஷ் பேசின் அண்ட் ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா ரெஸ்ட் ரூமுக்கும் ப்ராப்பர் வென்டிலேஷன் இருக்கு. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே மீதி இருக்க ஸ்பேஸ்ல இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ இருக்கு. இந்த ரூமோட டைமென்ஷன் பொறுத்தளவுல 10 into 10 ஃபீட்டா இருக்கு. எல்லா ரூம்ஸ்லயும் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. லேப்ட் எல்லாமே ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க. அந்த 4 ஃபீட்டுக்கும் சிங்கிள் டைல்ல நீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் பொறுத்தளவுல ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ல இருக்கு. இந்த ஸ்டார் கேஸ் லேண்டிங்ஸ்ல கர்வ் ஸ்டெப்ஸ் இல்லாம நீட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு லாஞ்ச் ஏரியா இருக்கு. இந்த லாஞ்ச் ஏரியாலயே பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க செகண்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 14 into 10 ஃபீட்டா இருக்கு. கிங் சைஸ் பெட் போட்டு மீதி இருக்க ஸ்பேஸை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமா தான் இருக்கு. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு இங்க ஒரு விண்டோ இருக்கு. ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே கபோர்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. லேப்டுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் அட்டாச்டா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. பாத்ரூம் வால் டைல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப் டு சீலிங் வரைக்குமே பேஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் வென்டிலேஷனோட பிராண்டட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமை பாத்துறலாம். இந்த ரூமோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 13.6 into 10 ஃபீட்டா இருக்கு. இதுவுமே ப்ரீவியஸா பார்த்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பெட்ரூம் தான். இந்த ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பெரிய
பெரிய விண்டோஸோட இங்க இருக்க பால்கனியை ஆக்சஸ் பண்றதுக்கு டோர்ஸோட இருக்கு. இது ஒரு ஓபன் பால்கனி. இந்த பால்கனியோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 10x4 ஃபீட்டா இருக்கு. இது ஒரு ஓபன் சீலிங் பால்கனியா இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் அட்டாச்சா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட்டோட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இதோட டைமென்ஷன் 4x8 ஃபீட்டா இருக்கு. இந்த ரூம்க்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஓபன் டெரஸ் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம்ஸோட கிளாஸ் கிளாடிங்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஓபன் டெரஸோட ஃப்ளோரிங் பாத்தீங்கன்னா வெதர் ப்ரூஃபிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த வீட்டோட டெரஸ் ஏரியாவை பாத்துறலாம். டெரஸை ரீச் பண்றதுக்கு இங்க அயர்ன் லேடர்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது இந்த வீட்டோட டெரஸ் ஏரியா. டெரஸ் ஃபுல்லாவே வெதர் ப்ரூஃபிங் கூலிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மேல ஃபர்தரா ஃப்ளோர்ஸ் பில்ட் பண்றதுக்கு 3 ஃபீட் வரைக்கும் பில்லர்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1000 லிட்டர்ல ட்ரிபிள் லேயர்டு ஓவர் ஹெட் டேங்க் இருக்கு. இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லக்ஸுரி வில்லாஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ரெசிடென்ஷியல் ஏரியாவா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேசம் பில்டர்ஸ் பாத்தீங்கன்னா 89 lakhs கோட் பண்றாங்க. மென்ஷன் பண்ணிருக்க அமௌண்ட் அண்டர் நெகோஷியபிள் தான். ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நேசம் பில்டர்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல்ஸ், சைட் விசிட் அண்ட் நெகோசியேஷன்ஸ்க்கு நீங்களே டைரக்டா பேசிக்கலாம். எந்த விதமான புரோக்கரேஜும் நீங்க யாருக்கும் தர வேண்டியிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. கூடுவாஞ்சேரியில ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.